ஃப்ரேமிங்னா என்ன அப்படினாலே இப்போ நார்மலாக ஃப்ரேம் பண்ணுறதுனா ஏதாவது ஒரு வேர்டிங் சொல்லி ஏதோ ஒரு டயக்ராம்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கணும். நெட்வொர்க்கில் எந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணணும்னா ஃப்ரேமிங் இஸ் அன் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் பிட்வீன் டூ கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டிவைசஸ். ஒரு கம்ப்யூட்டருக்கும் அனதர் கம்ப்யூட்டருக்கு வந்து ஒவ்வொன்றா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து ஏன் கனெக்ஷன் சொல்லி யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம வயர் மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம், வயர்லெஸ் மூலியமாக வந்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து ஃப்ரேமிங். ஃப்ரேமிங் வந்து நமக்கு எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம டேட்டா லிங்க்ஸ் லேயர்ல பேக்கெட்ஸாக இருக்குது, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பேக்கெட்ஸ் எல்லாமே வந்து ஸ்மால் பேக்கெட்ஸாக வந்து டேட்டா எல்லாமே பயன்படுத்தி யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு ஃப்ரேம் செட்லையுமே வந்து அதோட ஸ்டார்டிங் ஹெட் அண்ட் ஃப்ரேம் எண்டிங் இருக்குது. ஸோ இப்போ ஹெட்டர் அண்ட் டெய்லர் அப்படின்றது வந்து ஹெட்டர் அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் போச்சு, அண்ட் டெய்லர் அப்படின்றது வந்து ஃப்ரேம்ல எண்டிங் போகுது. அந்த நடுவில் இருக்க பேலோட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் தான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா அந்த ஃப்ரேமிங்கோட பர்பஸ் எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். 0 to 10 அப்படின்னா 0 to 9 வரைக்கும் நம்ம கன்வெர்ட் பண்ணணுமா, இல்லைன்னா 8 to 9 இந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் கன்வெர்ட் பண்ணுமா, இந்த மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் வந்து ஹெட்டர் டெய்லர் அண்ட் பேலோட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அந்த சென்டிங் மிஷின் அண்ட் ரிசீவிங் மிஷின். சென்டிங் மிஷின்னா நம்ம வந்து ஒரு பர்பஸ் வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம், ரிசீவிங்னா நம்ம சென்ட் பண்ண ப்ராசஸ் வந்து ரிசீவ் பண்ணி கொடுக்குறோம். அப்போ பேக்கெட்ஸாக தான் வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம். அப்போ சென்ட் பண்ணுற பேக்கெட்ஸ் வந்து 3 டைப்ஸாக வந்து டிவைட் ஆகும். அதனால வந்து ஹெட்டர், பேலோட் ஃபீல்ட் அண்ட் டெய்லர். ஹெட்டர் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன், அந்த நடுவில் இருக்க அந்த பேலோட் ஃபீல்ட் அப்படின்றத வந்து நமக்கு ப்ராசஸ் ஆகும். அந்த டேட்டா எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணி கொடுக்கும். அந்த ப்ராசஸ் தான் வந்து அந்த ஃப்ரேமிங் கான்செப்ட். ஸோ இப்போ ஹெட்டர் வந்து நடக்குது, பேலோட் ஃபீல்ட் வந்து ப்ராசஸ் ஆகும், லாஸ்ட்டாக எண்டிங்கில் வந்து டெய்லர் ஃபீல்ட்ஸ் வந்து இருக்கும். அப்போ சென்டிங் மிஷின் இந்த 3 ப்ராசஸ் பண்ணிட்டு ரிசீவிங் மிஷின்ஸ்லேயும் 3 ப்ராசஸ், ஹெட்டர், பேலோட் ஃபீல்ட் அண்ட் டெய்லர். அப்போ இந்த நடுவில் இருக்க பேலோட் ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் எல்லா டேட்டா பேக்கெட்ஸுமே வந்து சென்ட் ஆகி ஒவ்வொரு டேட்டாவுமே வந்து 0 to 9 இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி ஃப்ரேம்ஸ் ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் எல்லா ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணி கொடுக்கும். அந்த நெக்ஸ்ட் வந்து பார்ட் ஆஃப் ஃப்ரேம். அந்த ஃப்ரேம்க்கு எத்தனை பார்ட் இருக்குது, 3 பார்ட் பார்த்துருக்கோம். ஃப்ரேம் ஹெட்டர்னா என்ன, அப்புறம் வந்து டெய்லர் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பேலோட் ஃபீல்ட். அந்த ஃப்ரேம் ஹெட்டர் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா வந்து சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் அட்ரஸ் ஆஃப் ஃப்ரேம். சோர்ஸ்னா வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், டெஸ்டினேஷன் அப்படின்றது எண்டிங் பாயிண்ட். இந்த ரெண்டு அட்ரஸ் வந்து அந்த ஃப்ரேம்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் பேலோட் ஃபீல்ட் வந்து இட் கண்டெக்ட்ஸ் மெசேஜ். ஏதோ ஒரு மெசேஜ் இருந்தாலும் அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி பேலோட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து எதுக்கு பேலோட் ஃபீல்ட் கொடுக்கணும். டெய்லர் இந்த கிளாஸ்ல வந்து டெய்லர் பார்த்தீங்கன்னா அந்த பேலோட் ப்ராசஸ் பண்ண எல்லாமே ஏதாவது ஒரு எரர் இருக்கும், எரர் வந்து எதாவது டிடெக்ட் ஆயிருக்கா, எரர் வந்து கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் பிட்ஸ் மூலியமா யூஸ் பண்ணி இந்த 3 ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃப்ரேம் ஹெட்டர்னா வந்து அந்த சோர்ஸ் டெஸ்டினேஷன்ஸ் பார்க்கணும். பேலோட் ஃபீல்ட்ல வந்து நடுவில் இருக்க மெசேஜ் எல்லாமே வந்து கன்வெர்ட் பண்ணி டெலிவர் பண்ணி கொடுக்கும். டெய்லர் வந்து ஏதாவது எரர் வந்து அக்கறை வச்சு அந்த எரரை வந்து கரெக்ட் பண்ணி மிக்ஸ் அண்ட் பைட் ஃபார்மட்ஸாக வந்து ஸ்டோர் பண்ணி கொடுக்கும். அந்த நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம். ஃப்ரேம் டைப் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு சைஸ் ஃப்ரேமிங் அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் சைஸ் ஃப்ரேமிங். அந்த ஃபிக்ஸ்டு சைஸ் ஃப்ரேமிங் அப்படின்னா இப்போ 2 பேலோட் ஃபீல்ட் வந்து நம்ம வச்சுக்கோம். அங்கே 0ன்னு சொல்லி சென்டிங் மிஷினில் 0ன்னு சொல்லி கொடுக்கணும்னா நம்ம ரிசீவிங் சைட்லேயே 0ன்னு சொல்லி தான் வரும். ஸோ அப்போ ஃபிக்ஸ்டு ஃப்ரேமிங்னா எந்த நம்பர் வந்து நம்ம கொடுக்கணும், என்ன டேட்டா வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி பேக்கேஜ் வந்து கொடுக்கணுமோ அதுதான் வந்து ஃபிக்ஸ்டு ஃப்ரேமிங் வந்து சைஸ் எல்லாமே வந்து அவுட்லைன் காட்டுவாங்க. நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ அதை லென்த்தை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பேலோட் ஃபீல்ட் வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் டெஸ்டினேஷன்ஸ் பார்த்து வந்து அந்த பவுண்டரிஸ் வந்து பிட் டு பிட்டர் கன்வெர்ட் ஆகி நமக்கு அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து அதுக்கும் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். அந்த செகண்ட் வந்து வேரியபிள் சைஸ் ஃப்ரேம். வேரியபிள் சைஸ் ஃப்ரேம் இப்போ ஒரு அடிஷ்னலாக வந்து இந்த 0 இருக்கிற இடத்துல 1 கொடுக்குறேன், 1 இருக்கிற இடத்துல 0 கொடுக்குறேன். வந்து எந்த மாதிரி இடத்துல கொடுக்கணும், ஸ்டார்டிங் அதாவது ஹெட்டர் ஃபீல்டே 0 சொல்லி கொடுக்கணும், அதனால பேலோட் ஃபீல்ட் கொடுக்கணும், டெய்லர் ஃபீல்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஸ்டார்டிங் டு எண்டிங் எந்தெந்த ஃப்ரேம் வந்து எந்தெந்த மாதிரி பேஸ் வந்து கொடுக்கணும். அடிஷ்னலாக ஏதாவது வந்து ஷேர் பண்ணணும், அப்போ ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வேரியபிள் சைஸ் ஃப்ரேமிங்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லென்த் ஃபீல்ட் அண்ட் another வந்து ஸ்கேல் ஃபீல்ட். அப்போ லென்த் ஃபீல்ட் அப்படின்னா அந்த லென்த் ஆஃப் சைஸ் வந்து டிக்ளேர் பண்ணிக்கணும். எவ்வளோ லென்த் வேணும் என்ன சொல்லி டிக்ளேர் பண்ணி கொடுக்கணும். எண்ட் எலிமினேட் பண்ணால் எல்லாம் ப்ராசஸ் வந்து ரெகுலேட் பண்ணும். அந்த எண்ட் எலிமினேட் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, பைட் ஸ்டஃபிங் அண்ட் பிட் ஸ்டஃபிங். பைட் அப்படின்றது ஒவ்வொரு பைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணும். மெசேஜ் எல்லாமே வந்து ஒரு கன்வர்ஷன் ரிஜிஸ்டரும் அனதர் கன்வர்ஷன் ரிஜிஸ்டரும் கேரக்டர் ஓரியன்டட் கேரக்டர் ஓரியன்டாக போகிறோம். பைட் ஸ்டஃபிங். பிட் ஸ்டஃபிங் அப்படின்றது நம்ம பர்டன்ஸ் எல்லாமே வந்து பிட்ஸாக வந்து ஜெனரேட் பண்ணுவோம். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி 1 by 1 வந்து